இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஒரு வெளிச்சம் அக்கினினால் ஆண்டவர் புடமிட போகிறார். இருளுக்கு இடம் இல்லை. அக்கினி இறங்கும் போது சுத்திகரிக்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா. துதி பலியா உம்முடைய சமூகத்துல வந்து அடைய. ஹல்லேலூயா. உம்மை துதித்து பாடுகிறோம், கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம், கிருபை பெருகுதப்பா, இறங்கி வாருங்க ராஜா. ஒரு பெதஸ்தாவாய் சபையை மாற்றுங்க தகப்பனே. பெதஸ்தால அன்று குணப்படுத்தின தேவன் இன்று காண்டரே எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் உங்களுடைய கரங்களை வையுங்க. அப்பாண்டரே ஒவ்வொருவரையும் நீ தொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. உங்களுடைய அங்கின் ஓரம் போதப்ப எங்கள் வாழ்க்கையை மாற்றி போட, உங்களுடைய ஒரு வார்த்தை போதப்ப என் வாழ்க்கையை மாற்றி போட. ஜீசஸ். Hallelujah. Bereganana siraganamappa. Ganathu magimaiku paattirare ummai tudithu paadugirom. Kiruba perugudappa unga
ஒரு பலன் இந்த நேரத்துல நீர் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல நான் கேட்கிறேன். ஹalleluya. ஒரு புதுவிதமான பலன், ஒரு கிருபை, ஒரு வரங்கள் அப்பா. இவ்வளவு நாட்கள் நாங்க காத்திருந்ததுக்கான ஒரு பதில் எங்களுக்கு வேணாம்ப்பா. ஹalleluya. நீர் வெளிப்படுத்துங்க. ஓ ஹalleluya. Glory. Oh glory. Glory. ஒரு மகிமை, அளவில்லாத தேவ மகிமை, அளவில்லாத தேவ பிரசன்னத்தினால நிரப்ப போகிறார். ஹalleluya. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமை படுத்துகிறோம். எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிறோம். எந்த சபையிலும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஓ Jesus, hallelujah. நீர் வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. என்னுடைய பலத்தில நான் உம்முடைய கிருபையினால மட்டுமே நினைக்கிறேன். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஹalleluya. அவருடைய மகிமை, ஹalleluya, அளவில்லாத தேவ பிரசன்னத்தினால் இந்த நேரம் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஒரு பிரசன்னம் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்க உணர்ந்து கொள்ளணும் தகப்பனே. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ராஜா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் தகப்பனே. ஓ எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்காக சிலுவையில நீர் அறியப்பட்டீர் தகப்பனே. ஹalleluya. நீர் பெரியவர். உம்முடைய கரங்களை ஒவ்வொருவரும் மேலேயும் நீர் வைங்கப்பா. ஹalleluya. ஒரு புது கிருபை, புது அபிஷேகம், புது பலத்தினால எங்களை நீர் நிரப்புங்க தகப்பனே. ஹalleluya. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் அவரை துதிங்க, அப்பாவை துதிங்க. ஒரு துதியோடு, ஒரு துதியின் சத்தத்தோடு இந்த மாதத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். ஹalleluya. ஒரு துதியின் சத்தத்தோடு இந்த நேரத்துல நம்ம இருக்க போறோம். ஹalleluya. ஆண்டவரை துதிங்க. அப்பா நீர் பெரியவர் ராஜா. அப்பா எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் அப்பா. ஓ உம்முடைய கிருபையில இந்த நேரத்துல நாங்க இருக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால மட்டுமே இந்த இடத்துல நாங்க நிறைய இருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. அவரின் கிருபை, அவருடைய இரக்கங்களினால நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஹalleluya. அவரை துதித்து அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஓ நீர் பெரியவர் அப்பா. ஹalleluya. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஏகவனிசி எந்த ஜெயமானவர், ஏகவசமா என்னோடு இருப்பவர். ஏகவனிசி எந்த ஜெயமானவர், ஏகவசமா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கை எல்லாரும்
அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர், யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலை நான் நம்பியிருந்த மனுஷன் ஓ மலை போல போனா கூட என் அப்பா என்னோட நம்பிக்கையா இருக்கிறார். அவரோட கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எத்தனை பேர் போனாலும் அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 100க்கு 100 உம்மை நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் எல்லாரும் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் இருக்கிறீங்களா? அதுல இரட்டிப்பான நன்மைகள் ஆண்டவர் தர போறார். இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே செய்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே செய்திடுங்க. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எத்தனை பேர் மாறி போனாலும் ஹல்லேலூயா என் அப்பா மட்டும்தான் நம்மளுடைய நம்பிக்கையா இருந்தாரு. ஹல்லேலூயா. என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. நம்ம நோக்கி பார்க்கிற கண்மலையா ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் இருக்காரு. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் போதுமானவராய் நம்முடைய வாழ்க்கையில இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் துதிகன மகிமைக்கு பாத்திரர். இந்த நாளிலும் எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமாய் ஹல்லேலூயா நீர் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே
அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த 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 இடமசைய ஆவியானவரே ஒவ்வொருவருடைய உள்ள நிரப்பும்படியா, ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால நிரப்பும்படியா இறங்கி வாரும் அப்பா. ஒவ்வொருவரை ஆவியானவர் நிரப்புவீராக. ஓ, ஹல்லேலூயா. உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியின் வரங்களினால நிரப்புங்க அப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால இந்த மாதத்தினுடைய இந்த முதலாம் நாளிலே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. Fill each and every people worshiping Lord. உம்முடைய நாமத்தினால ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்பும் 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 நிரம்பி வழிய அபிஷேகத்தினால நிரம்பி வழிய இந்த நாளிலே ஆண்டவரே எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஓ ஹல்லேலூயா. ரிபால பௌர மங்கர பௌஷந்தர நூதரி ரிபால பௌர மங்கர பௌஷாலா ருக்கேனமா. ஆவியானவர் நிரப்புவீராக, நிரப்புவீராக. பலனுடைய நிரப்பும் பலத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆலயத்தை உம்முடைய மகிமையினால நிரப்புகிறவர், வஸ்திர தொங்கலின் மகிமையினால நிரப்புகிறவர். காலை வேளையில உம்முடைய வல்லமையினால நிரப்பும். ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி வழிய செய்யும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நேரம் செல்போன் நோன்ற வேலையோ நேரமோ எதுவோ கிடையாது. முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிங்க. சேர்ல உட்கார்ந்துருக்கவங்களும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கீங்க, மறக்காதீங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். செல்போன் நோன்றது, மற்ற வேடிக்கை பார்க்கறது, அப்படிப்பட்ட காரியங்களுக்காக யாரும் வரல. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை கனப்படுத்தணும். அவரை ஆராதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை கனப்படுத்தி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நீர் ஒருவரே மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர். We worshiping you Lord, we worshiping you Lord, we worshiping you Lord. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் அந்த ஜனத்தை ஆண்டவரே எல்லாரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தை ஆண்டவரே உம்முடைய மகிமையின் வல்லமையினால் நிரப்புவீராக. ரிகபா பாபா ஷபாபா ரிகபா ரிபால பௌர மங்கர பௌஷந்தர நோதரி. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பு 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 நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தின் ஆவி எங்களுக்கு வேண்டும், உம்முடைய கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய தயவு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி சொன்ன தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை உயர்த்த, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் போன மாதம் முழுவதும், பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்தி இந்த மார்ச் மாதத்தில் அழைத்து கொண்டு வந்த தேவன், ஸ்தோத்திரம். அவர் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு, சின்னவர்களாயிருக்கலாம் பெரியவர்களாயிருக்கலாம் யாராயிருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக, செய்த உபகாரங்களுக்காக, எல்லாவற்றுக்காக இந்த வேளையில மனதார நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறவாதபடிக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் குறைவில்லாதபடிக்கு எங்களுக்கு உணவு தந்தீரே. ஹல்லேலூயா. எங்கள் பாதைகள்லாம் காக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததே. உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டீரே. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லா வாய்களும் ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களும் அறிக்கையிடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா நல்லவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்து போன 2 மாதங்களும் போதுமானவராய் இருந்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் எங்களை நடத்தி வந்தீரே. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாரும் சொல்லுவோமா? உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. அப்பா அந்த பிப்ரவரி மாதத்துல நீரங்களை அணைத்துக் கொண்டீரே. நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
மாறுதப்பா. மனிதருடைய அன்புகள் மாறும், உம்முடைய அன்பு மாறாததா இருக்கிறது. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. இந்த ஜனங்களை ஆண்டவரே கடந்து போன 2 மாதங்களும் வழி நடத்தி வந்த தேவன் அப்பா, இந்த ஆராதனை நாளிலும் இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். bless each and every people now worshiping you Lord. இந்த வேளையில உம்மை ஆராதிக்கிற அத்தனை ஜனங்களையும் நீர் bless பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாய் இந்த மாதம் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. பரலோக தேவனுடைய வழி நடத்துதல் ஆசீர்வாதம் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் அப்பா. இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்தோ எங்களை நடத்துகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா. இந்த மார்ச் மாதத்துல ஜனங்களை எல்லா நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி நடத்துவீராக ஆண்டவரே. நன்மையான எந்த வரமும் ஆண்டவரே, பூரணமான எந்த வரமும் நன்மையான காரியங்களும் ஆண்டவரே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் நன்மையான இவுகள் ஹல்லேலூயா ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாழ்க்கையில இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதங்களினால் இந்த மாதத்துல ஜனங்களை நிரப்பி தேவாவியானவர் வழி நடத்துங்க, குடும்பங்களை நிறைத்து வழி நடத்துங்க. செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கைட்டு செய்கிற வியாபாரங்களிலே நிறைவான ஒரு நன்மை உண்டாகட்டும், தொழில்களிலே ஒரு உயர்வு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்தி செபித்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே உம்முடைய மந்தை நாடுகளாய் ஒவ்வொரு ஜனங்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களை இந்த மாதத்துல நீர் ஆசீர்வதித்து நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கவும், இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளிலே ஸ்தோத்திரம் அவருக்கு நன்றி செலுத்தவும் தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்துள்ள ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவன் பிரசன்னராயிருந்து ஆசீர்வதிக்க பெரிய காரியங்களை செய்ய கிதியோன் ஊழியர் கிதியோன் ஜெபிப்பார். స్తోత్రం కథావే తుదిగిరం తాపనే జీవనల దేవుని జీవాధిపతియే ముకు స్తోత్రం స్తోత్రం కథావే நன்றி சொல்றேன் தாப்பனே. ஹல்லேலூயா. ஏசப்பா முக்கு స్తోత్రం స్తోత్రం தாப்பனே. ஏசப்பா இந்த வேளை தாப்பனே ஏசப்பா மாரதித்த ஆண்டவரே ஏசப்பா துதி தும்ஜால் ஆசிகிரி தேவனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே முக்கு స్తోత్రం அப்பா. நீ நேற்று மீண்டும் மாறாத தேவனே. ஹல்லேலூயா. ஏசப்பா முக்கு స్తోత్రం స్తోత్రం கதாவே கலந்து ஏசப்பா 2 மாதங்கள் ஏசப்பா ஆசிரித்த தேவனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே முக்கு స్తోత్రం அப்பா. வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு ஏசப்பா வாக்குத்தத்தத்தை கொண்டு ஏசப்பா வழிநடத்தி தேவன் நன்றி சொல்றேன் தாப்பனே. ஹல்லேலூயா. இயேசுவே முக்கு நன்றி ராஜா, நன்றி தாப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே முக்கு స్తోత్రం 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 கதாவே துதிக்கிறேன் தாப்பனே. ஹல்லேலூயா. ஏசப்பா முக்கு స్తోత్రం స్తోత్రం தாப்பனே. ஹல்லேலூயா. நீ பட்டணத்தை ஆசீர்வதிப்பாய், நீ வெளியில ஆசீர்வதிக்க நன்றியே. ஹல்லேலூயா. நீ போய் ஆசீர்வதிக்க வருகிற ஆசீர்வதிக்க நன்றியே. ஹல்லேலூயா. இந்த தேவனே முக்கு స్తోత్రం స్తోత్రం கதாவே ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் உமக்கே స్తోత్రం தாப்பனே. ஹல்லேலூயா. நீ கைச்ச எல்லா வேளையிலும் ஆசீர்வதிக்க நன்றியே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு స్తోత్రం స్తోత్రం அப்பா. கர்ப்பத்தின் கண்ணிலும் ஏசப்பா நிலத்தின் கண்ணில் ஆசீர்வதிக்க நன்றியே. ஹல்லேலூயா. இந்த தேவனே முக்கு స్తోత్రం స్తోత్రం கதாவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே ஜீவாதிபதியே உமக்கே స్తోత్రం தாப்பனே. ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கண்மீன் பாதுகாத்து நன்றியே. ஹல்லேலூயா. ஏசப்பா முக்கு స్తోత్రం స్తోత్రం கதாவே உன்னை உணவும் ஏசப்பா உன்னை உணவும் ஏசப்பா உடுக்க உடையும் கொடுத்து ஆசீர்வதிக்க
நன்றி ஹல்லேலூயா. இந்த தேவனும் சோதரம் சோதரம் அப்பா பொல்லாப்பு நேட வாதை உன் கூடாத அனுசன தேவன் நன்றி ஹல்லேலூயா. கர்த்ததாமே சப்பா எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரம் 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 கர்த்தாவே துதிக்கிற ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய ஆசீர்வாத தேவனே ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஆசீர்வாத கர்த்தரே பிரியம் சொன்ன தேவன் உமக்கே சோதரம் தகப்பனே ஹல்லேலூயா. இயேசப்பா சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் கனிகள் ஆசீர்வாத தேவனே உமக்கே சோதரம் தகப்பனே ஹல்லேலூயா. இந்த வேளை இயேசப்பா உமக்கு சோதரம் தகப்பனே ஹல்லேலூயா. உன் ஜீவ வார்த்தை கொண்டு நீ பேசும் தகப்பனே ஹல்லேலூயா. சங்கீத வாயிலாக பேசும் தகப்பனே ஹல்லேலூயா. இந்த தேவனே சோதரம் சோதரம் கர்த்தாவே இயேசப்பா உம்முடைய தாசனை மரித்து இயேசப்பா அந்த வார்த்தை கொண்டு வசந்த கொண்டு இயேசப்பா நீ பேசும் தகப்பனே ஹல்லேலூயா. இந்த மார்த்தை இயேசப்பா உம்முடைய சோதரம் தகப்பனே ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் உமக்கு சோதரம் தகப்பனே ஹல்லேலூயா. இந்த தேவனே சோதரம் அப்பா ஆண்டவரே நீ கொடுக்கிற இயேசப்பா எல்லா வாக்குத்தத்தங்களை இயேசப்பா உம்முடைய ஜனங்களுக்கு இயேசப்பா நிறைவேற்றி தரப்புக்காக சோதரம் தகப்பனே ஹல்லேலூயா. இந்த தேவனே சோதரம் 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 கர்த்தாவே அப்பா தேவ ஜனங்களுக்கு இயேசப்பா தேவ பலத்தை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா. சுகத்தை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா. இந்த தேவனே சோதரம் சோதரம் கர்த்தாவே இந்த வேளை இயேசப்பா எங்களோடு நீ பேசும் தகப்பனே நீ பேசும் தெய்வம் தகப்பனே ஹல்லேலூயா. இந்த தேவனே சோதரம் கர்த்தாவே தேவ ஜன வேண்டிய வார்த்தை வசனங்களை இயேசப்பா நீ கொடுத்து ஆசீர்வதித்து ஹல்லேலூயா. உம்முடைய ஜன இயேசப்பா ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நீ ஆசீர்வதித்து ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவே சொன்ன தேவனே ஹல்லேலூயா. அப்படியே தகப்பனே இயேசப்பா சோதரம் இந்த வேளை இயேசப்பா எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் மன்னிஷன் மறத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. இந்த வேளையிலும் சங்கீதம் 57வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 57வது சங்கீதம். Praise the Lord. சங்கீதம் 57. எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்து கொள்வேன். ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானம் பரிந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென். Praise the Lord. கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. இந்த சங்கீதத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். பாருங்க, 1ஆம் வசனத்துல எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்கு இறங்கும் தேவனே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என் ஆத்துமா உண்மையே அண்டிக் கொள்கிறது, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி ஜெபித்து செயல்படுகிற மக்களாக காணப்பட வேண்டும். எத்தனை சத்துருக்கள் ஒருவேளை எதிராக இருந்தாலும் தாவீதனுடைய வாழ்க்கையில் அவர் அறிந்திருந்ததெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஜெபித்து தன்னுடைய ஆத்துமாவை தேவன் பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபித்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு ஜெபித்து ஒவ்வொரு நாளும் செயல்படுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். 2ஆம் வசனத்தில் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆண்டவர் தான். ஒருவேளை
நீங்க நினைக்கலாம், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எனக்காய் செய்வார்கள், என் பிள்ளைகள் செய்வார்கள், என் கணவன் செய்வான், இல்லாட்டா எங்க சொந்தக்காரங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றை பார்க்கலாம் நாம் நம்ப வேண்டும். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவன், அவர் எனக்காக எல்லாம் செய்வார். என் வாழ்க்கைக்காக, என் குடும்பத்துக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்லுகிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்களை மாத்திரம் நம்பாதபடிக்கு, ஸ்தோத்திரம், மனுஷர்களை நம்பணும். குடும்பத்தில் நம்ப வேண்டியவர்களை நம்பிதான் ஆகணும். அதே நேரத்தில் மனுஷர்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாய் நம்முடைய நம்பிக்கையை மனிதர்கள் மேல் வைக்க கூடாது. மனுஷர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலும், ஆபத்தின் மத்தியிலும், சத்துருக்கள் அவனை கொல்ல நினைத்தாலும், தேவனே, உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்புங்க, இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மார்ச் மாதத்திலும் செயல்படுங்க. உங்களுக்கு முன்பாக பல தேவைகள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். அதன் மத்தியில் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுங்க. பிரைஸ் தி லார்ட். 3ஆம் வசனத்தில், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் தேவன் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஸ்தோத்திரம். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஸ்தோத்திரம். தேவன் அவர் கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புகிறவர், நீதி செய்கிறவர், எல்லாம் செய்கிற தேவன். மனுஷர்கள் சூழ்ச்சி செய்து பல காரியங்களை மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்கிற துணிகரமுள்ள காலமாக இருக்கிறது. டெல்லியில் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஒரு தனக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தபோது அவர் கதறி அழுது கொண்டே அவர் பேட்டி கொடுக்கிறார். காரணம், அவருடைய ஆட்சியை அகற்றுவதற்காக அவர் மேலே மதுபான ஊழல் அப்படின்னு சொல்லி ஊழலை சொன்னார்கள். கடைசியில் இப்போ அந்த குற்றச்சாட்டினாலே அவர் ஆட்சிக்கு வர முடியாதபடிக்கு செய்தார்கள். அவர் போட்டியிட முடியல. இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, அது பொய்யான குற்றச்சாட்டு, ஊழல் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி. அந்த தீர்ப்பை கேட்டபோது அவர் கதறி அழுது கொண்டே அவர் பேட்டி கொடுத்ததை நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம். நியூஸை பார்க்க விரும்புகிறவள் பார்த்துருக்கலாம். பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு தரப்பு அவரை என்ன செய்கிறது அப்படின்னா, தங்கள் சுயநலத்துக்காக, தங்கள் காரியம் வாய்க்க ஒரு மனிதனை அப்படியே அவனை ஸ்தோத்திரம் அழிக்க நினைக்கிறது. இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற காரியம். ஆனால் தேவன் அவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார், தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு நீதி மறுக்கப்படலாம், பலவிதமான நியாயமற்ற காரியங்களை மனிதர்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசைய தேவன் கண்டிப்பாய் அனுப்புகிற தேவனாய் இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். அவர் அனுப்பியே தீருவார். கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடித்தே தீருவார். நீங்க அவரை நம்பணும். அவரே நம்பி இருக்கிற மக்களாய் காணப்படுங்க. ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், எத்தனையோ பிரச்சனை அவருக்கு முன்னாடி இருக்கிறது. ஓடி ஒளிந்து குகையில உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா என்ன சொல்லுகிறார் பாருங்க, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். ஆண்டவரை துதிக்க வேண்டியது இருக்கிறது, தேவனை ஆராதிக்க வேண்டியது இருக்கிறது. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நாம
ஆண்டவரை துதிப்போம், அதிகாலையில் ஆண்டவரை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற மார்ச் மாதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் எழும்பி ஆண்டவரை தேடுங்க, துதியுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக ஆண்டவர் இருப்பார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் உட்காருவோம். சாட்சி நேரம். யாருக்காவது சாட்சி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா ஒரு 4 லைனில், ரொம்ப பெரிய கட்டுரையாக வரையாதுங்க, கொஞ்சம் 4-5 வார்த்தையில் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காருக்கு 2 வாரமாக இருமினு இருந்தார். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, மாத்திரை வாங்குறாரு, சாப்பிட்றாரு, சரிவலா. உள்ள 4 கைனா கூட உப்பு போடுங்க அப்படின்னு சொல்லினே இருக்கிறேன், அப்போ கூட சரிவலா. ஆனும் கை வச்சு ஜெபிக்கிறேன், அப்போன்னு சரிவலா. புதன்காலம் நான் காலையில் ஒரு 10 மணியில் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, நான் சாட்சி சொல்கிறேன் சொல்லிட்டு வேலைக்கு போகும்போது நான் உட்காந்து ஜெபம் பண்ணே இருந்தால் சாட்சி சொல்கிறேன் சப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணால் அந்த இருமல் எப்படி தான் போயிடுச்சோ. கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்த தேவனுக்கு நன்றி. அது மாத்திரமில்லை, இன்றைக்கி இந்த கை ரொம்ப வீங்கி இருக்குது. ஆனால் வீங்கி இருக்குது, வலி இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு மாத்திரை கூட போடல. ஏசப்பா தான் எனக்கு சுகம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை தான் இருக்கிறா. கர்த்தர் ஐயா கிட்ட நான் நைட்டு சுத்திக்கிற ஜபத்தில் ஜெபம் பண்ணால் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி நானும் நைட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த வலி இல்லை. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்த தேவனுக்கு கூடி நன்றி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவருடைய கணவருக்கு அந்த அதிகமான இருமல் இருந்துச்சு, அதுலேருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். ஜெபித்த போது அதுபோல சௌரிக்கு கைவலியின் மத்தியில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மட்டும் காத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருஷத்தில் 2025 தனிப்பட்ட வாக்குத்தத்தம் தேவன் எனக்கு தந்தார். சங்கதியை ஆசீர்வதித்து நான் பெருக செய்வேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. ஏசப்பா பெருக செய்வேன்னு சொல்லி அநேக போராட்டத்தில் நெருக்கத்தில் இருக்கேன். மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நான் போராட்டத்தில் இருக்கேன். அந்த நேரம்லாம் போல் ஸ்டேஷனை ரொம்ப அப்படி நினச்சி நான் ஆண்டவர் முதலாவது தேவன் நான் அலன்றவன். எனக்கு 6ஆம் மாதம் 25ஆம் தேதி அலன்றவன் கோர்ட்டில் வச்சு வாங்க முடியும் உதவி செஞ்சார். இரண்டாவது மகனுக்கு 9ஆம் மாதம் 8ஆம் தேதி கர்த்தருக்கு திருமணத்தையும் கர்த்தர் வாக்கிய செஞ்சார். அதையும் கர்த்தர் எத்தனை நெருக்கங்கள், போராட்டங்கள், தேவைகள், உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆண்டவரே நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் எங்கே போனாலும் அழுவேன். தேவன் அற்புதமாக செய்து முடித்தார். அது மாத்திரமில்லாதபடி எழுந்துச்சு கூட பார்க்க முடியல. உடனே 3ஆவது பையனுக்கும் திருமணம் வச்சுட்டோம். கையில் ஒன்றுமே இல்லை, காசு எதுவுமே இல்லை. ஒரு மனுஷனை நம்பினேன், அவங்க ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி எனக்கு முடியாதுன்ட்டாங்க. ஆனால் திரும்பி எங்கெங்கேயோ பார்த்து ரொம்ப நெருக்கம். ஒரு நாளும் அழுவதான். ஏசப்பா நான் எதையும் கேட்கல, பணத்தையும் கேட்கல, ஒன்றுமே கேட்கல. ஏசப்பா எனக்கு பலம் கொடுங்கப்பா, எனக்கு தைரியம் கொடுங்க. எனக்கு தைரியம் இல்லைப்பா, பலன் இல்லை. யார் இடத்துலையும் போய் கேட்கவும் எனக்கு தைரியம் இல்லைப்பா. நீங்கள் தான் தேவைகளை சந்திக்கணும். நான் எந்த விதத்துலையும் வைக்கப்பட்டு போகக்கூடாதப்பா. நான் உண்மை தான் நம்பி வந்தேனே, கையும் காலமாக வந்தேன், ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. என் சொந்த ஜனத்தை விட்டு தேவன் என்னை வேறு பிரித்து எடுத்து வந்தார். இது வரைக்கும் என் சொந்த ஜனத்தோடு எனக்கு உறவு இல்லை. ஆண்டவர் எனக்கு தேவ ஜனத்தை தான் உறவு கொடுத்தார். எனக்கு தாயாக கொடுத்தார், சகோதரிகளாக கொடுத்தார், நண்பர்களாக கொடுத்தார். நான் ஆண்டவருக்குள்ளே வந்து தான் எல்லோரையும் எனக்கு பிள்ளைகளாகவும் எல்லா குடும்பத்தையும் எனக்கு அக்கா தங்கச்சி போல் எல்லாரையும் எனக்கு கொடுத்தாரு. சில நேரத்தில் சோர்ந்து போனாலும் இல்லாத நிலைமையிலையும் நல்ல ஆறுதல் சொல்லி எனக்கு எல்லாரும் எனக்கு ஒரு துணையாக இருந்தாங்க. அதனால் லாஸ்ட்டு நேரத்தில் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அதனால் கர்த்தர் இடத்துல நான் பலன் மட்டும் தான் கேட்டேன். எனக்கு பலம் கொடுங்க, தைரியம் கொடுங்க, இதை நான் எப்படியாவது முடிச்சு கொடுங்க ஏசப்பான்னு. போகிற இடம்லாம் அப்படியே ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க. ஊழியக்காரங்க எல்லோரும் வந்தாங்க, விசுவாசி குடும்பங்கள் எல்லாரும் வந்தாங்க. என் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்தாங்க. ஜெபத்தை தேவன் கேட்டார். கர்த்தர் அற்புதமாக திருமணத்தை நடத்தி முடித்து கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.
பிரைஸ் தி லார்ட். அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்ன தேவன் போன வருடத்தில் கடைசியில் 2வது மகனுக்கு திருமணம் நடக்க செய்தார். இந்த போன மாதம் 23ஆம் தேதி கடைசி மகனுக்கு திருமணம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லா காரியங்களிலும் தேவ ஆசீர்வாதம் இருந்தபடினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 மாதமாக 3 மாதமாக சாப்பாடு எடுக்காமல் அவர் இப்போ கேவுரு மாவு கஞ்சி குடிக்கிறது, தயிர் கடிச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி பசி பட்டினா ஒன்று நின்றேன். அப்புறமா பாஸ்டம்மா கையில் ஒரு பாஸ்டம்மாண்ட 2 வாரமாக ஜபம் பண்ணின்னு போனேன். அப்போதுலேருந்து ஜபம் இப்போ சாப்பாடு நல்லா சாப்பிட்றேன், எதுவுமே இல்லை, அது நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கிற உடம்பு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அம்மாவுடைய சரத்தில் ஏற்பட்ட பலவீனங்கள், ஆகாரங்களை சாப்பிட முடியாதபடிக்கு இருந்த காரியங்கள் மத்தியில் பாஸ்டர்மாட்ட ஜெபம் பண்ண போது கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜீவன் சுகம் பலனை தந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் வைத்திருக்கிறபடியினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அணில் குட்டி மரமேலும் அணில் குட்டி சுவையான பழங்களை ருசிக்கிறார். நீ சுவையான பழங்களை ருசிக்கிறாய். அணில் குட்டி மரமேலும் அணில் குட்டி சுவையான பழங்களை ருசிக்கிறாய். நீ சுவையான பழங்களை ருசிக்கிறாய். நல்ல சான்ஸும் உனக்கு கிடைக்குது, அது தினமும் உனக்கு கிடைக்குது. நல்ல சான்ஸும் உனக்கு கிடைக்குது, அது தினமும் உனக்கு கிடைக்குது. அணில் குட்டி மரமேறும் அணில் குட்டி சுவையான பழங்களை ருசிக்கிறாய். நீ சுவையான பழங்களை ருசிக்கிறாய். குட்டி தம்பி குட்டி தங்கா இயேசுவுக்கு நன்றி சொல்லு, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லுவேன். குட்டி தம்பி குட்டி தங்கா இயேசுவுக்கு நன்றி சொல்லு, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லுவேன். நான் சாப்பிடும் பழங்களை அறிந்திடுவேன், அழியாத இயேசுவின் நன்மை ருசி. நல்ல சான்ஸும் உனக்கு கிடைக்குது, அது தினமும் உனக்கு கிடைக்குது. நல்ல சான்ஸும் உனக்கு கிடைக்குது, அது தினமும் உனக்கு கிடைக்குது. அழியாத இயேசுவின் நன்மை ருசி, அழியாத இயேசுவின் நன்மை ருசி. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்த பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக என்றார். ஆதியாகமம் 1:26. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. உற்சாகமாய் கொடுக்கிறவன் எத்தில் தேவன் பிரியமாயிருக்கா என்று கருதிலும் 9. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் ஆகிய உன் தேவன் உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசாயா 41:13-14. உமோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். யாத்திராகமம் 34:10. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிருஷ்டிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கியிருக்க வேண்டும் அல்லவா? எபிரேயர் 12:9. உடன்படிக்கும் அவருடைய சாட்சிகளும் கை கழுகிற வருத்தலுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். சங்கீதம் 25:10. அவர்தாமே தமது சரீரத்திலே நம்மோட பாவங்களை சிறையிலிருந்து சுமந்தார், அவரோ தலங்களாய் குணமானீர்கள். 1 Peter 2:24.
பிணருக்குள்ள யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:17. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவனா இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். யாக்கோபு 1:5. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன்னை நேரிடாது. சங்கீதம் 125:10. 91:10. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். எபேசியர் 6:1. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். மீகா 7:15. உம்மை அதிசயங்களை காண்படுவேன். மீகா 7:15. அவர் அஸ்தி பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. சங்கீதம் 81. ஆகியால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தான் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதி சிதைகளை செய்வதாக. வெளிப்பத்தின விசேஷம் 2:5. உங்களை சொன்ன எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஞானத்தினால கிருபையினால நிரப்பி நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சில பிள்ளைகள் தப்பாக சொன்னாலும் வசன ரெஃபரன்ஸ் எல்லாம் தவறாய் சொன்னாலும் இன்னும் பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். சபையில் வழக்கமாய் நடைபெறுகிற மாலை ஆராதனை இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் மாலை கூட்டத்தில் வந்து கர்த்தரை ஆராதிங்க. அதுபோல் கைப்பிரதி ஊழியம் 4 மணிக்கு சபையில் வந்து ஜெபித்து கைப்பிரதி ஊழியம் நடைபெறும். அந்த ஊழியத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. இந்த வாரத்தில் திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் அற்புத ஜெப நேர ஜெபம் நடைபெறும். நீங்கள் வாருங்க. ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தால் சபைக்கு தெரியப்படுத்துங்க. வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு அதுபோல் உவாச ஜெபம் நடைபெறும். இங்கே உவாச ஜெபத்தில் வந்து உவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சனிக்கிழமை அதுபோல் காத்திருப்பு கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை நடைபெற இருக்கிறது. எனவே வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் உவாச நாட்கள் மற்றும் சுத்திகரிப்பு நாட்களாய் காணப்படும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஒரு சுத்திகரிப்போடு பரிசுத்த நிலைமையில் திருவிருந்தில் பங்கெடுக்க ஒவ்வொருவரும் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை இயேசுவுக்காக வழி நடத்துங்க. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் வருமானங்களில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து வேத வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் பர்த்டே கொண்டாடுகிறவர்கள் இருந்தால் நீங்கள் எழும்பி நில்லுங்க. மார்ச் மாதத்தில் ஹாப்பி பர்த்டே வருகிறவர்கள் எழும்பி நில்லுங்க. உங்களுக்காய் சபையாராய் ஜெபிக்கிறோம். எழும்பி நிற்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர்வர்களை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எழும்பி நிற்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கர்த்தாவே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாட போகிறதான இவர்கள் ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலும் அப்பா ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு தெய்வீக கிருபையோடு ஞானத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவர்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவர்கள் செய்கிற வேலைகளாக இருந்தாலும் படிப்பு எல்லா காரியங்களிலும் உம்முடைய பிள்ளைகளை உயர்வாய் தேவன் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஆத்துமாய் வாழ்கிறது போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே இவர்களை சபையாராய் வாழ்த்துகிறோம். தேவன் ஆண்டவரே இந்த வருடம் இவர்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாய் இருக்க ஆசீர்வதிக்க போறபடினால ஸ்தோத்திரம். நம்முடைய அதிசய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெட்டிங் டே திருமண நாள் இந்த மாதத்தில் வருகிறவர்கள் யாரா இருந்தா எழும்பி நில்லுங்க. கல்யாண நாள் இந்த மாதத்தில் வருகிறவர்கள் யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது ஒரு பாடலை இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிறோம் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லை. ஆண்டவர் புதிய ஆத்துமாக்களை சபையில கொண்டு வரணும். வராதிருக்கிற சகோதர சகோதரிகளையும் எல்லாரையும் கூட்டி சேர்க்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது பாடல் பாட விரும்புறவங்க கை தூக்குங்க. யாரா கை தூக்குனீங்களா? பாடு.
சூத்திரம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. தியானிக்க போறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து தரும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினால்
காண்கிறேனே. எல்லாரும் சொல்லுவோம், இன்ப கானான் தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இன்ப கானான் தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மார்ச் மாதத்தினுடைய முதலாம் நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாய், உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த வருமானத்திலிருந்து உமக்கு ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுத்து ஆராதிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். இந்த மாதத்திலும் ஆண்டவரே அவர்கள் எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உயர்வான நன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு அவர்கள் குடும்பங்கள் அத்தனை பேரோடும் கூட இருந்து தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை வாசித்து நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே அப்பா வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இந்த வார்த்தைகள் மூலமாய் ஜனங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. உம்முடைய அற்புத கரங்களிலே இந்த நாளின் தியானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தின் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 48ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிக்க போறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதை தவிர மற்ற மைக்கு தேவையா இருக்கு. ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். மறுபடியும் படிப்போம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும். தேவன் இந்த மாதத்துல நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்கா எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லி சொன்ன தேவன். வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளின்படி ஆண்டவரே அப்பா இந்த மாதத்துல ஒவ்வொரு ஜனங்களுடைய வழிகள், ஒவ்வொரு ஜனங்களுடைய செயல்பாடுகள், ஒவ்வொரு ஜனங்களுடைய வேலைகளிலும், ஒவ்வொரு ஜனங்களுடைய வியாபாரங்களிலும், ஒவ்வொரு ஜனங்களுடைய குடும்பத்தின் எல்லா காரியங்களிலும் அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவருடைய காரியங்கள் வாய்க்கட்டும் கர்த்தாவே, வாய்க்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. எல்லா வழிகளையும் வாய்க்க செய்ய போறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அவன் வழி வாய்க்கும். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை குறித்து, யாக்கோவை குறித்து ஆண்டவர் இந்த அதிகாரத்துல சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் மூலமாய் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க
14ஆம் வசனத்தில் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தில் யாக்கோவே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே அப்படின்னு சொல்லி யாக்கோவை குறித்து இங்கே அநேக காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறையிருப்பு எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அடிமைத்தனத்திலிருந்து அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய வழிகள் வாய்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள், நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த சமுதாயத்தில் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படவில்லை, ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அவனை அழைத்தேன், அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஸ்தோத்திரம். அவன் வழி வாய்க்கும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லுங்க, உங்கள் வழி இந்த மார்ச் மாதத்துல வாய்க்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த மார்ச் மாதத்துல உங்கள் வழி வாய்க்கும், உங்கள் காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் வாய்க்க ஆண்டவர் செய்வார். ஸ்தோத்திரம். அவன் வழி வாய்க்கும். உங்களுடைய காரியங்களில ஸ்தோத்திரம், தேவனை நினைத்து தேவனை முன்பாக வைத்து நீங்க செயல்படும் போது இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய காரியங்களை தேவனே வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை முன்பாக வைத்து நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவன் வழி வாய்க்கும் என்கிற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்துல தேவன் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்க கேட்கலாம். Read in English. Isaiah 48 and verse 15. Even I have spoken. Yeah, I have called him, I have bought him, and he shall make his way prosperous. Stotram. He shall make his way prosperous. Prosperous அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு செழிப்பான வாழ்க்கை, வளமான ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். வழி வாய்க்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல நம்ம படித்தோம். ஆனால் இந்த ப்ராஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு செழிப்பான வளமான ஒரு நிலைமையை ஆண்டவர் கட்டளையிடுவார் என்பதை குறிக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ப்ராஸ்பரஸை, ஒரு செழிப்பை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவார். அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் ஆண்டவரை துதித்து நீங்க செயல்படுகிற ஜனங்களாய், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற மக்களாய் காணப்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் வழி வாய்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துல சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் வழியை வாய்க்க பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு ஜெயத்தை, வெற்றியை அவர் கொடுக்கிற தேவனாக இருப்பார். நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் நம்முடைய வழிகளை வாய்க்கும் போது எல்லா காரியங்களிலும் ஒரு வெற்றியுள்ள அனுபவமாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் படிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணும்போது, அவன் வழி வாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் நம்முடைய வழிகளை, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்போது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஸ்தோத்திரம், நீங்க முழு நிச்சயமாய் நம்புங்க, உங்களுடைய வழிகள் வாய்க்கத்தக்கதாய் தேவன் உங்களோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா.
உங்களுடைய குடும்பத்தின் செயல்பாடுகள் மத்தியில, தேவனிடத்தில் கேட்டு ஜெபிக்கிற காரியங்களின் மத்தியில உங்களுடைய காரியங்கள், உங்கள் வழிகள் வாய்க்கும், அதில் ஒரு வெற்றி உண்டாகும். தோல்வி மற்ற நாட்களிலே நீங்கள் தோல்வியை கண்டது போல இந்த மாதத்தில் நீங்கள் தோல்வியோடு இருக்க போறதில்லை. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில ஜெயமோ கர்த்தரால் இந்த மார்ச் மாதத்துல வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க நம்புங்க. கண்டிப்பாய் உங்களுக்காய் தேவன் கிரியை செய்வார். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரால ஒரு ஜெயத்தை இந்த மாதத்துல நீங்க காண போறீங்க. அவரை விசுவாசிங்க. சங்கீதம் 75வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை படிங்க. 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கிழக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. அப்ப எங்கிருந்து தான் வரும்? 7ஆம் வசனம் படிங்க. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். பாருங்க, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப யாரிடத்திலிருந்து ஜெயம் வருகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னா தேவனிடத்திலிருந்து ஜெயம் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய காரியங்களை நம்ம செயல்படுத்தினாலும் ஆண்டவர் ஜெயம் தந்தார்னா தான் நம்முடைய வாழ்க்கையில அது வெற்றியாய் காணப்படும். பல காரியங்களை முயற்சி பண்ணி நாம செயல்பட்டாலும் அதுல ஆண்டவர் ஒரு நிறைவான வெற்றியை நமக்கு தந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை, உண்மையான ஒரு உயர்வை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அவரால் கூட ஒரு ஆளை தாழ்த்துகிறதற்கும் அவரால் முடியும், ஒரு ஆளை உயர்த்துகிறதற்கும் இயேசுவால முடியும். ஸ்தோத்திரம். எனவே அவர் தருகிற ஜெயத்தை இந்த மாதத்தில் நம்பி அவரை சார்ந்து வாழ்கிற மக்களாய் காணப்படுங்க. ஸ்தோத்திரம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறார்? படிங்க அந்த வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரமே இல்லை, கஷ்டமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஸ்தோத்திரம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நீங்க என்னுடைய பிள்ளைகளாயிருக்கீங்க, நீங்க உலகத்தை ஜெயிக்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள் வாழ்க்கையில இருந்தாலும் ஸ்தோத்திரம், அந்த தடைகளை தாண்டி உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தை ஜெயித்தேன். என் ஜனங்களே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தைரியமா இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேனே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த மாதத்துல உங்களுக்கு முன்பாக பல தடையான காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஸ்தோத்திரம். உலகத்தை ஜெயித்தேன், உங்களுக்கு நான் ஜெயம் தருவேன் என்று சொல்லி சொன்ன அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு ஒரு ஜெயமுள்ள காரியத்தை, ஒரு வெற்றியை அவர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நான் உலகத்தை ஜெயித்து உங்கள் உபத்திரவத்தை நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்றது போல இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஸ்தோத்திரம். சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவராக நம்முடைய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சிலுவையை வெளியில தெரியாத ஜனங்கள் பார்க்கும்போது பல நேரங்களில் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன நினைக்கிறார்னா, இயேசுவால சிலுவையிலிருந்து கூட தன்னை பாதுகாத்து கொள்ள முடியல, அந்த சாமி, அந்த கடவுள், அந்த இயேசு எப்படி மற்றவங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா சிலர் கமெண்ட் பண்ணுகிறதையும் பேசுகிறதையும் பார்க்க முடிகிறது. இயேசு சிலுவையிலிருந்து தன்னை தப்பித்து கொள்ள அவர் வரல. சிலுவையிலே மரிக்கவே இந்த உலகத்திலே இயேசு வந்தார். அல்லேலூயா. சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். பிசாசை, பிசாசுனுடைய வல்லமைகளை, பாவத்தை, சாபத்தை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்து ஜெயகர்த்தராய் தாம் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை வெற்றியாய் முடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வெற்றி சிறந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அல்லேலூயா. ஒரு சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிராக சிலர் இப்படிப்பட்ட அறியாமையின் வார்த்தைகளை சொல்லுவார்கள். இயேசு சிலுவையில் அறைஞ்சு அங்கே செத்துட்டாரு, அவருக்கே வல்லமை இல்லையே அப்படின்னு சொல்லி அறியாமையினால மக்கள் பேசுவார்கள். ஆனால் உங்களுக்கு தெளிவு இருக்கணும், இயேசு அவருக்கு பலன் இல்லாததுனால சிலுவையில் மரிக்கல. ஸ்தோத்திரம். அவர் இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் நீக்கி போட்டு எல்லா மக்களையும் பாவத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த வெற்றி சிறந்த ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்திலே எவ்வளவு பெரிய மகான்கள் வந்தார்கள். எல்லா மகான்களுடைய கல்லறைகளும் அது இன்றைக்கு மூடப்பட்டதாய் இருக்கிறது. பெரிய பெரிய சமாதிகளாய் அவைகள் பத்திரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை இன்றைக்கும் திறந்ததாய் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னா அது உயிர்த்தெழுந்த இயேசுவின் கல்லறையா இருக்கிறது. அது எங்க இருக்கிறது அப்படின்னா இந்த உலகத்தின் நடு பகுதியில இருக்கிறதானே அந்த இஸ்ரவேல் நாட்டிலே இன்றைக்கும் அது பாதுகாப்பாய் திறந்த ஒரு கல்லறையா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு மரணத்தை, பாதாளத்தை எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த ஆண்டவராய் இருக்கிறார். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் பிள்ளைகளே, நீங்களும் ஜெயிக்கும்படியாய், இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய், உலகத்தின் போராட்டங்களிலிருந்து ஒரு ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கும்படியாய் உங்களை நான் வேறு பிரித்திருக்கிறேன், உங்களை நான் அழைத்திருக்கிறேன். நானே அதை செய்தேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இந்த மாதத்துல உங்களுடைய வழி வாய்க்கும். உங்களுக்கு ஒரு வெற்றி இல்லாவிட்டால் ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 136ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை படிங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே அவரை துதிக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான அற்புதம் மாத்திரமல்ல, பெரிய அற்புதங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல பெரிய காரியங்களை, சத்துருக்கள் எந்த தடைகளை உங்கள் வாழ்க்கையில வைத்திருந்தாலும் ஸ்தோத்திரம் அவைகளை மாற்றி போட இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். அவன் காரியம், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லி சொன்ன தேவன் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். நெடுநாளாய் தடையாய் இருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாய்க்கும்படியாய் தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற மக்களாய் இருங்க. ஸ்தோத்திரம். பொதுவாகவே ஸ்தோத்திரம் நாம் பார்க்கும்போது நமக்கு எதிரான காரியங்கள், எதிரான பிசாசானவன், எதிரான ஜனங்கள், ஸ்தோத்திரம் எப்படியாகிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் தோற்று போக வேண்டும்,
இந்த ஒரு சகோதரன், இந்த என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மனுஷன், ஸ்தோத்திரம், அவன் தோற்று போகணும், அவன் முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். சிலர் மற்றவர்களுடைய உயர்வில் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் சிலர் மற்றவர்களுடைய உயர்வில் வேதனைப்படுகிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட அந்த காரியங்களா இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், பாருங்க, தாவீதனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஸ்தோத்திரம், தாவீது இருந்ததான அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு எதிராக ஒரு கோலியாத்து அவன் கர்ச்சிக்கிறான். உங்கள ஒரே ஒரு ஆண் மகன் இருந்தா எனக்கு விரோதமாய் வந்து யுத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்ச்சனை செய்கிறான். பயங்கரமான மலை போல உயரமாய் நிற்கிறான். ஸ்தோத்திரம், ஆனா ஒரு ஆள் கூட அந்த இஸ்ரவேல் படையில ராஜா முதற்கொண்டு ஒரு ஆள் கூட அந்த கோலியாத்துக்கு விரோதமாய் போக துணியவில்லை, தைரியம் இல்லை. ஸ்தோத்திரம், ஆனால் தாவீது அந்த யுத்த களத்துல தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்க போன நிலைமையின் மத்தியில ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சேனையை, ஆண்டவரை தூசணமாய் தூசித்ததான அந்த பெலிஸ்திய நிமித்தமாய் அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது. ஸ்தோத்திரம், அவன் தைரியமாக அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கடந்து போனதை பார்க்கிறோம். தேவனை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம தைரியத்தை விட்டுவிடவே கூடாது. வாழ்க்கையில தோற்று விட்டதை போல தோல்வியை நாம ஒத்துக்கொள்ளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. தாவீதை தவிர எல்லாரும் பயந்து போய் தோல்விதான், அவ்வளவுதான், போச்சுப்பா நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தான் நினைத்தார்கள். ஆனா ஒரே ஒரு தாவீது, அவனுக்குள்ளே தேவ அபிஷேகம் ஊற்றப்பட்டதாய் அந்த பலத்தினால நிரம்பி இருந்தபடியினால ஸ்தோத்திரம், அவன் தைரியமா இவன் கிடக்கிறான், இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா அவனுக்கு விரோதமாய் கடந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு எதிராய் நிற்கிற தடைகள், போராட்டங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த காரியங்களை காட்டிலும் உங்களுக்கு பலன் கொடுக்கிற, உங்களுக்கு உதவி செய்கிற, உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுகிற தேவன் ரொம்ப 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 பெரிய ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மாதத்துல உங்கள் தடைகளை கண்டு நீங்க தயங்கி பயந்து சோர்ந்து போய் இருக்காதுங்க. தடைகளை தாண்ட இயேசு உங்களுக்கு இந்த மாதத்துல பலன் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியை தேவன் காண செய்வார், கண்டிப்பாய் காண செய்வார். தாவீதை குறித்து சில வசனங்களை இந்த வேளையில முதலாவதாக நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை படிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, இவன் நிமித்தமாய் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ஸ்தோத்திரம். பாருங்க, யுத்த களத்துக்கு தாவீது யுத்த வீரனாய் போகவில்லை, யுத்தம் செய்யவும் அவன் போகவில்லை. இந்த யுத்த களத்துல தன்னுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற யுத்த வீரர்களாய் வந்திருக்கிற தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அப்பா கொடுத்து அனுப்பினதான உணவு பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை விசாரித்து விட்டு போக தான் வந்தார். ஆனால் அந்த பெலிஸ்தியன் நிந்தித்த போது தாவீதால தாங்க முடியல. ஸ்தோத்திரம். எனவே அவன் சொல்றான், நான் இந்த பெலிஸ்தியனுக்கு விரோதமாய் கடந்து போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேன். தாவீது சொல்லுகிறான், என்னால முடியும், இந்த கோலியாத்தை மேற்கொள்ள என்னால முடியும். ஆனால் ராஜா சவுல் சொல்றான், இவனோடு யுத்தம் பண்ண உன்னால எல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க சில காரியங்களை செய்ய முற்படும் போது, சில காரியங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி செயல்படும் போது தடையாயிருக்கிற பல காரியங்கள் வரலாம். உங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது, உங்களால் முன்னேற முடியாது, உங்களால் ஒரு உயர்வை காண முடியாது, அதெல்லாம் வேற ஆள் தான் முன்னேறுவாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்க சோர்ந்து போகாதிருங்க.
ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை உங்களுடைய அஸ்திபாரமாய் வைக்கப்படட்டும். அந்த அஸ்திபாரத்தின் மேல நீங்க செயல்படும் போது எந்த விதமான கோலியாத்தா இருந்தாலும் விலகியே தீரும்படியாய் கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை மாறுதலாய் செய்வார். அல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையில ராஜாவை சொல்ற முடியாதுப்பா, அவன் எவ்வளவு பெரிய ஆளு பாரு, அவன் சின்ன வயசு முதல் அவனை யுத்த வீரனா இருக்கிறான், நீ என்ன பெருசா கிழிச்சிட போற அப்படின்னு சொல்லி தாவீத அவன் தைரியமா இருந்தாலும் உன்னால எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தாவீது சரி சரி நம்ம போயிடுவோம் அப்படியெல்லாம் நினைக்க அவன் இடம் கொடுக்கவே இல்லை. மறுபடியும் சொல்றான், ஐயா ராஜா, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஒரு சிங்கம் என் ஆட்டை பிடிக்க வந்துச்சு. நான் என்ன செய்தேன்? 34 இருந்து படிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்து அதை என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. தாவீதுனுடைய வைராக்கியத்துக்கு காரணம் இவன் கர்த்தருடைய சேனைகளை நிந்தித்தானே. நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு தடவை ஒரு சிங்கம் என்னுடைய ஆட்டு மந்தைக்கு எதிராய் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, எல்லாத்தையும் அடித்து கொன்று போட்டு என்னுடைய ஆட்டை தப்புவிக்க தேவன் எனக்கு பலன் கொடுத்தாரே. இந்த விருத்த சேதனம் இல்லாத தேவனை அறியாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போலதான் இருக்கிறான் என்றுதான் நான் கருதுகிறேனே தவிர இவனை பெருசா நான் நினைக்கல அப்படின்னு சொல்றான். கடைசியில தாவீதுனுடைய முடிவிலிருந்து அந்த சவுலால மறுக்க முடியல. சரி நீ போ அப்படின்னு சொல்லி அவன் கடந்து போகும்போது பாருங்க, ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 36 இருந்து நாம் படிக்கும்போது 36ஆம் வசனத்தில் படிக்கும்போது கர்த்தர் அவனை பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். தாவீதனுடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவர் ஏற்கனவே ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, அவைகளுக்கு தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தன் கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்க நம்புங்க. வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் பேர் சொல்லி என்னை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை இயேசு எனக்கு செய்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்கள்ல தடைகளை மாற்றி எனக்கு எவ்வளவோ அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறாரே. இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? கண்டிப்பா இந்த காரியத்துல என்னுடைய வழியை வாய்க்க செய்வார், எனக்கு வெற்றியை தருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்துல நீங்க முன்னேறி செல்லுங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் கண்டிப்பா என்னுடைய வழியை வாய்க்க செய்வார் என்கிற ஒரு வெற்றியின் நம்பிக்கையோடு இந்த மாதத்துல நீங்க முன்னேறி செல்லுங்க. தாவீதனுடைய வாழ்க்கையில அதைத்தான் அவர் செய்தார். ஸ்தோத்திரம். கரடி வந்து விட்டது, சிங்கம் வந்து விட்டது, பயப்படல. கோலியாத்து பெரிய கேடயத்தோடு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பயப்படல. எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமை படைத்த அந்த ஆண்டவர் கர்த்தர் தனக்கு தன்னை பாதுகாப்பார், தனக்கு பலனை கொடுப்பார் என்கிற தைரியம் தான் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல சில காரியங்களினால சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? சில போராட்டங்கள்னால சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா?
கவலைப்படாதீங்க, உங்களுக்காக கிரியை செய்ய இயேசு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மரணத்தை பாதாளத்தை வென்று ஜெயித்து உயிரோடு இன்றைக்கும் வாழ்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உயிரோடு இருக்கிற தேவன் ஸ்தோத்திரம் உங்களுக்கும் அவர் ஜெயத்தை இந்த மாதத்துல கட்டளையிடுவார். ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க செய்யும் போது ஸ்தோத்திரம் நாம் வெற்றி பெறும்படியாய் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். பாருங்க, கடைசியில் பார்க்கும்போது தாவீது கடந்து போனார், கூழாங்கற்களோடு தான் கடந்து போனார். ஸ்தோத்திரம். கரெக்டா ஒரு கூழாங்கல்ல இந்த பெலிஸ்தியன் பல நிந்தனையான வார்த்தைகளை சொல்லுகிறான். என்னடா நீ சும்மா அந்த கவன்கல்லோடு வருகிறாய், நான் என்ன இப்போ நாயின்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அவன் தாவீத வெட்டி கொன்று போட தன்னுடைய பெரிய கத்தியோடு வரும்போது ஸ்தோத்திரம் தாவீது தன்னுடைய அடைப்பை பையிலிருந்து ஒரே ஒரு கூழாங்கல்லை எடுத்து அப்படியே அவனுக்கு எதிராய் கவன் கல்லிலே வைத்து வீசும்போது கரெக்டாக அது அவனுடைய நெற்றியில பாருங்க, அவன் ஃபுல்லா தலை ஃபுல்லா கேடங்களை அணிந்திருக்கிறான், உடம்பு ஃபுல்லா பயங்கரமான சீல்டு போட்டிருக்கிறான். அதையும் தாண்டி ஸ்தோத்திரம் யூதாவின் ஜெயபலமானவர் ஸ்தோத்திரம் யூத ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் கேடகமாய் இருக்கிற கர்த்தருடைய வல்லமையினால தாவீது அனுப்பினதான கல்லு கரெக்டா எந்த இடத்துல போனா அந்த கோலியாத்து முழுசுமா சரண்டர் ஆகி அதுக்கு மேல செயல்பட முடியாதோ அதே இடத்துல நெற்றியில தேவன் அந்த கல்லை அனுப்புகிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பும் போது உங்களுடைய காரியங்கள் இந்த மாதத்துல வெற்றியாக மாறும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். தடைகளை கண்டிப்பாய் ஆண்டவர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். எனவே தைரியமாய் இருங்க. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை படிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வழிகளை நமக்கு வாய்க்க பண்ணும்போது அவர் முதலாவது ஜெயத்தை வர செய்கிறார். இரண்டாவது ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து வரும். ஸ்தோத்திரம். நம்முடைய வழிகள் வாய்க்கும் போது ஐஸ்வர்யம் கனம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில பல குறைவுகள் மத்தியில நீங்க இந்த மாதத்தை தொடங்கி இருக்கலாம். ஸ்தோத்திரம். அநேக தேவைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த பயத்தோடு ஆண்டவரை இங்கே பின்பற்றும் போது அவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உலகத்தில் இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு சில நாடுகளை தவிர எல்லா நாடுகளும் தங்கள் கஜானாவை நிறைப்பதற்காக, அதாவது நாடுகளை நடத்துவதற்காக மற்ற பல நாடுகளிலிருந்து கடனை அதிகமாய் வாங்கி சேர்த்திருக்கிறார்கள். அமெரிக்காவா இருந்தாலும், இந்தியாவா இருந்தாலும், பாகிஸ்தானா இருந்தாலும், பெரும்பாலான நாடுகள் உலகத்தில் மற்றவரிடத்திலிருந்து கடனை வாங்கி தான் பிழைப்பு நடத்துறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில வேத வசனம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இந்த மாதத்துல உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை, தேவையான பணத்தை, பொருளை, நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து தேவன் வழிநடத்த வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்க, வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம்
தரித்திரரானாரே அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பேசலாம், சரீரத்துக்கு அடுத்த ஐஸ்வர்ய பிரகாரமாகவும் நாம் தியானிக்க முடியும். ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், வார்த்தையினாலே உலகத்தை படைத்த அந்த ஆண்டவர் இந்த பூமியில வரும்போது தரித்திர கோலமாக வந்தார். அவர் பிறந்ததே ஒரு சத்திரத்துல அவர் பிறந்தார், இயேசு. ஸ்தோத்திரம். எதற்காக அவர் வந்தாரா? அவரை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக மாறும்படியாய், உயர்த்தப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய், குறைவுகள் நீக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய் நமக்காக அவர் ஐஸ்வர்யமுள்ள அவர் தரித்திர கோலமாய் வந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல தேவைகளை சந்திப்பார், உங்கள் குறைவுகளை மாற்றுவார். ஸ்தோத்திர. இயேசு என்னுடைய குறைவை மாற்றுவார், என்னுடைய வருமானங்களை ஆசீர்வதிப்பார், எனக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நீங்க இந்த மாதத்துல அறிக்கையிட்டு செயல்படுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க 26:13. அவன் ஐஸ்வர்யவனாகி, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான், மகா பெரியவன் ஆனான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். கர்த்தருடைய வழிகளில் நடந்த ஈசாக்கு, ஆண்டவரை நம்பின ஈசாக்கு, தேவனுக்கு பயப்பட்டதான ஈசாக்கு, அவனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஐஸ்வர்யம் உயர்வு உண்டாகும் போது பொறாமையும் வரத்தான் செய்யும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற காரியம். அதெல்லாம் நீங்க கண்டு கொள்ளக்கூடாது. பொறாமையா எரிச்சல் படுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாமல் இருந்தவன் இப்படி ஆயிட்டானே, வீடு வாசல்லாம் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் உயர்வு வரும்போது பொறாமையோடு பார்க்கிறவர்கள் இருக்க தான் செய்வாங்க. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்த போது சுற்றிலும் இருந்ததானே அமலேக்கியர்கள் கூட என்ன செய்தாங்க? பொறாமையோடு எரிச்சலோடும், இவன் எங்க இருந்தா வந்தா, இங்க கூடியிருந்து நம்ம காட்டிலும் பயங்கர பெரிய ஆளா மாறிட்டானே, வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானா மாறிட்டானே, பாரு ஆடு மாடு எத்தனை வேலைக்காரங்க, எவ்வளவு வசதி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். எரிச்சல் நீங்க வளரும் போது ஸ்தோத்திரம் எரிச்சல்கள் வரத்தான் செய்யும். ஆனா எரியறவங்க இன்னும் வயிறு எரியும்படியாய் கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறவர். அதை நீங்க நம்பி முன்னேறி செல்லணும். அல்லேலூயா. எரியறவங்க இன்னும் வயிறு எரியட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்பி தேவனுடைய பிள்ளைகள் நீங்க தேவனை பிரியப்படுத்தி முன்னேறி செல்லுகிற மக்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க முன்னேறும் போது வயிறு எரிகிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் முன்னேறும் போது ஸ்தோத்திரம், ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதித்தீங்க, ஸ்தோத்திரம் எங்களையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். மற்றவங்களை குறித்து நீங்க எரிச்சல் படும்போது, எரிச்சலோடு செயல்படும் போது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் அவன் வர வர விருத்தி அடைந்தது போல நீங்க விருத்தி அடையும்படியாய் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து
மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தேவன் நம்மை சில நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தும் போது நமக்குள்ள பெருமை, மேன்மை பாராட்டுதல் என்பது பெருமையான எண்ணங்கள், பெருமையான பேச்சுக்கள், பெருமையான செயல்பாடுகள் நமக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமம், நான் எவ்வளவு பெரிய பலசாலி பாருங்க, சரீரம் எப்படி இருக்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பணம் இருக்கிற ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன், பெருமை கொள்கிறவன் எதை குறித்து பெருமை பாராட்டணுமா? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவரை நாம் அறிந்திருக்கிறோம், அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்கணும். நாம் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் வெட்கப்பட்டு மற்றவர்கள் அதை அறியக்கூடாது அப்படின்னு சொல்லி வெட்கப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், இவ்வளவு பெரிய தேவனை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்கிறதை குறித்து தான் இந்த உலகத்துல நாம மேன்மை பாராட்டணுமே தவிர, உலகத்துல எனக்கு பணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, எதை குறித்து நாம மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. காரணம், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு இன்னும் கிருபைகளை கொடுக்கிறார். ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்துல உங்கள் குறைவுகள் நீங்கும், அவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் என்று நீங்க தேவனை நம்பி செயல்படுங்க. உபாகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சோத்திரம். பாருங்க, என்னுடைய கைபலன், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தினால நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லாத, சொல்ல எச்சரிக்கையாயிரு. அவரே பலன் கொடுத்து நமக்கு சம்பாத்தியத்தை சம்பாதிக்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை என்ன செய்கிறாராம், கொடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. என் சாமர்த்தியம், என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க யார் பலன் கொடுக்கிறது? கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு பலனை கொடுத்து வழிநடத்தி, ஸ்தோத்திரன், நமக்கு கொடுத்த அந்த வேலைகளிலே பலத்தோடு செய்ய, ஞானத்தோடு செய்ய அவரே நமக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாது, என்னுடைய திறமை, என்னுடைய பலன், அப்ப அதனாலதான் நான் சம்பாதிச்சேன், அதனாலதான் என்னுடைய திறமையினாலதான் இந்த காரியத்தை எல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டு கொள்ளாதபடிக்கு, ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்ததுனால, தேவன் எனக்கு உதவி செய்ததுனால இந்த காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை முன்பாக வைக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் வழியை வாய்க்க செய்யும் போது முதலாவது என்ன வரும்? ஜெயம், வெற்றி
வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வரும். இரண்டாவது ஐஸ்வர்யம் வரும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவனே நமக்கு உதவி செய்கிறார். இந்த மாதத்துல தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்றி போட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலைகளிலே, உங்கள் தொழில்களிலே, உங்கள் வியாபாரமாயிருக்கலாம், எல்லாவற்றிலும் ஜெபித்து நீங்க செயல்படுங்க. கண்டிப்பாய் ஒரு பெரிய உயர்வையும் முன்னேற்றத்தையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில காண செய்வார். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படியாய் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். இந்த வேளையில எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவர் இந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நாம ஜெபிக்க போகிறோம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வழி ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் அறிக்கையிடுங்க. இந்த மார்ச் மாதத்துல என்னுடைய வழியை இயேசு வாய்க்க பண்ணுவார். என்னுடைய வழிகள் வாய்க்கும். என்னுடைய முயற்சிகளை இயேசு வாய்க்க பண்ணுவார். என்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காய் நான் படுகிற பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக இருக்கிற தடைகளின் மத்தியில என்னுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார். வாயை அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, எல்லாரும் அறிக்கையிடுங்க. இயேசு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய வழி வாய்க்கும். எனக்கு தோல்வி அல்ல, ஜெயமோ கர்த்தரால் வரப்போகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் கஷ்டத்தோடு ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நான் இருக்க போறதில்லை. தேவனிடத்துல இருந்து ஐஸ்வர்யம், கனம், மகிமை எனக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வழி வாய்க்கும். என்னுடைய காரியங்கள் வாய்க்கும். அறிக்கையிடுங்க, வாயினால அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். என்னுடைய வேலை நல்லா நடக்க போறது. என்னுடைய வியாபாரம் நல்லா நடக்க போறது. வழி வாய்க்கும். ஹல்லேலூயா. என்னுடைய முயற்சிகள் நன்றாய், ஓ என்னுடைய உயர்வுக்கு ஏதுவாய் இருக்க போறது. என் வழி வாய்க்கும். அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. ஓ இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வழிகள் வாய்க்கும். நான் தோல்வியை கண்டு துவண்டு போவதில்லை. என்னுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. ஜெயங்கொடுக்கும் எல்லாரும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். ஆமென். இந்த உலகத்தையே படைத்த தேவன். ஓ எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், எனக்கு ஜெயம் தருகிறவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும்
எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவே ஸ்தோத்திரம். தர்மையான மாதத்தினுடைய முதலாவது நாளிலே, முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். கர்த்தாவே, இந்த நாளில் உம்மை ஆராதித்த மக்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள கரத்தினாலே ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் இவர்கள் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்க போறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் ஆடுகளை நானே மேய்ப்பேன் என்று சொல்லி சொன்ன தேவன் கர்த்தர் நல்ல மேய்ப்பராயிருந்து ஜனங்களை நடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல தேவன் கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லி சொன்ன தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் உம்முடைய ஜனங்களுடைய வழிகள் அப்பா, இந்த ஜனங்களுடைய வழிகள் ஒவ்வொன்றும் வாய்க்க போறபடியினால ஒரு ஆண்டவரை செழிப்பின் வாழ்க்கையாக அவருடைய காரியங்கள் இருக்க போறபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் வழியை வாய்க்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா. தோல்விகள் மாறும். கர்த்தாவே, இந்த மாதத்துல ஆண்டவரை தியானித்த இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஜனங்கள் தங்கள் காரியங்களில ஹல்லேலூயா வழி வாய்த்தது. இயேசு எங்களுக்கு வெற்றியை தந்தார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், ஐஸ்வர்யவானானான். அவனை பார்த்து அமலேக்கு அவர்கள் எரிச்சல் அடையும்படியாய் பொறாமைப்படும்படியாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மாதத்திலே ஆண்டவரே அப்பா, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு, பொருளாதாரத்துல ஒரு ஆண்டவரை ஆசீர்வாதத்தை ஆண்டவரை நீர் பெருக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லா செயல்பாடுகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர், உயர்வாய் நடத்தி செல்ல போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்கள் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் பின்தொடர உதவி செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.